All glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, தேவ கோபத்திலிருந்து தப்புவது எப்படி? அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து தயவு செய்து 3 வசனங்களை கவனியுங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 3 வசனங்கள் நானே உங்களுக்காக வாசிக்கட்டும். கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும். 2வது வசனம், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நம்பர் 1. 3வது வசனம், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்நாட்களில் எங்கு பார்த்தாலும் தேவ செய்திகள், கர்த்தர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், அன்புள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்றெல்லாம் பேசுகிறார்கள். நல்லது, நான் அதற்கு எதிராளி அல்ல. ஆனால் அதே நேரத்திலே தேவனுடைய இன்னொரு சுபாவம் என்ன? கோபம், உக்கிர கோபம். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் கோபமானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரோமர் 1 அதிகாரம் முதல் 17 வசனங்களை வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அந்த நிருபத்தினுடைய தொடக்க உரை, முன்னுரை, முகவுரையை தருகிறார். 18வது வசனம் என்ன பேசுகிறார்? தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முகவுரையை முடித்த பிறகு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய கிருபையை குறித்து சொல்லுவதற்கு முன்பு எதை சொல்லுகிறார்? தேவனுடைய கோபாக்கினியை குறித்து பேசுகிறார். இந்த கோபம் என்பதற்கு பல வார்த்தைகள், பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 78:49வது வசனம், உக்கிரமான கோபம், மூர்க்கம், சினம் என்கிற சில பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 2:5வது வசனம், செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசித்து பார்த்தால் முதலில் கோபம் என்ற வார்த்தை வருகிறது. 2 கர்த்தருடைய உக்கிர கோபம் என்ற வார்த்தை வருகிறது. இந்த 2 வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். அது என்ன? கோபம், உக்கிர கோபம். கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை ஒரு மனிதன் செய்யும் போது கர்த்தருக்கு கோபம் வருகிறது. அதே மனிதன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயலை, பொல்லாப்பான செயலை, மாம்சீகமான செயலை, அருவருப்பான செயலை, துன்மார்க்கமான செயலை தொடர்ந்து அவன் செய்வானேயானால் வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல், பொல்லாத செயல், அக்கிரமான செயல், அருவருப்பான செயல், மாம்சீகமான செயல், துன்மார்க்கமான செயலை செய்கிறானோ அவன் மீது சாதாரண கோபம் இல்ல, உக்கிரமான கோபம் வருகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய எல்லா விதமான குணாதிசயங்களையும் ஈக்குவலாக சமநிலையிலே அறியணும். இன்றைக்கு கர்த்தருடைய சுபாவத்தை சமநிலையிலே அறிவது கிடையாது.
தேவன் அன்பானவர். ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை தண்டிக்காமல் விட மாட்டார். தேவன் கிருபை உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் ஒரு மனிதன் கிருபையை வீணாக விருதாவாக அவன் செயல்பட்டால், கிருபையை வீணாக விருதாவாக செயல்பட்டால் அவர்கள் விடவும் மாட்டார். தேவன் மனதுருக்கம் உள்ளவர். ஆனால் அந்த மனதுருக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு அவன் அருவருப்பிலே மாயான காரியை பின்பற்றி அக்கிரமத்திலே வாழ்ந்தால் கோபமாவார். தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர். ஆனால் அதே வேளையிலே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்துக்குரிய தண்டனையை நிச்சயமாக தருவார். சமநிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே இந்த தேவனுடைய சுபாவம் அழகாக பேலன்ஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. He loved righteousness. At the same time, he hated lawlessness. அவர் நீதியை விரும்புகிறார், அதே வேளையிலே அக்கிரமத்தை வெறுக்கிறார். ஆண்டவர் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறார், பாவிகளுக்கு அல்ல. பாவிகளை நேசிக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வேதத்தை நாம் நிதானமாக வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 17வது வசனம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று முழு உலகத்தில் உள்ள ராஜாக்களும் ஐஸ்வர்யவான்களும் அடிமையானவர்களும் சுயாதீனர்களும் ஆட்டு குட்டியானவருடைய கோபத்திற்கு தங்களை மறைத்துக் கொள்ளும்படி பர்வதங்களிலே சென்று மறைத்துக் கொள்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் 18வது வசனம், லாஸ்ட் பார்ட். பூமியை கெடுத்தவர்களை கர்த்தர் கெடுக்கும் காலம் வந்தது. மனிதன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் மாம்சத்தினுடைய இச்சையினாலும் சினிமாவினாலும் சாபத்தினாலும் அசுத்தத்தினாலும் தன்னை உட்படுத்திக் கொண்டு தன்னையும் கெடுத்துக் கொண்டான். செம்மையாக உண்டாக்கப்பட்ட இந்த பூமியையும் கெடுத்து விட்டான். இன் ஷார்ட், தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை மறுதலித்து மனிதன் வாழ்ந்து தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை கெடுத்துக்கொண்டு தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்த இந்த பூமியையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய கோபம் மனிதர்கள் மீது வருகிறது. தேவாதி தேவன் தன் சாயலின்படி தன் ரூபத்தின்படி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை சிருஷ்டித்தார், தனக்கென்று சிருஷ்டித்தார். ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் பாவத்தினாலே சிற்றின்பத்தினாலே மாம்ச இச்சையினாலே தன்னை கெடுத்துக் கொண்டு அவன் வாழ்கிறான். தேவன் சும்மா விடுவாரா? இந்த பூமிக்கும் இந்த சரீரத்திற்கும் ஓனர், உரிமையாளர் யார்? இந்த சரீரமும் சரி, இந்த பூமியும் சரி, நமக்கு சொந்தமானதல்ல. இந்த பூமிக்கும் இந்த சரீரத்துக்கும் ஓனர், உரிமையாளர் தேவாதி தேவன் ஒருவர் தான். பூமிக்கும் மனிதனுக்கும் உரிமையாளர் வருகிறார், கணக்கு கேட்பார், கணக்கு கேட்பார். நல்ல கவனிங்க. நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, 11 மாசம் அக்ரிமெண்ட் போடுறீங்க. அப்ப என்ன சொல்றீங்க? வீடு ஃபுல்லா ஆணி அடிக்கூடாது, டோரு விண்டோல நான் எங்க வச்சேனோ அங்கே இருக்கணும், நீங்க மாற்றி அமைக்க கூடாது.
நான் இந்த வீட்டுக்கு என்னென்ன கலர் பெயிண்ட் அடிச்சனோ அதே பெயிண்ட் கலரை நீங்க வெக்கப் பண்ணிட்டு போகும்போது எனக்கு கொடுக்கணும். நான் அங்கங்கே ஒயரிங் பண்ணி லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். அந்த லைட்லாம் எரியணும் நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது. இந்த வீட்டை நீங்க வாழலாம், ஆனா மாற்றி அமைக்க உனக்கு உரிமை கிடையாது. அங்க வருகிறார் ஓனர். 11 மாசம் முடிக்கும் போது வீட்டை பார்க்கிறார். அழுக்கா இருக்கு, லைட்லாம் வித்தியாசமா மாற்றி இருக்கிறாங்க. விண்டோ ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல வாஸ்து பிரகாரமாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. டாய்லெட் ரூமை நாசப்படுத்தியிருக்கிறாங்க. என்னென்னவோ எக்ஸ்ட்ராவாக அந்த வீட்டு அறைக்குள்ள என்னென்னவோ செய்திருக்கிறாங்க, இடிச்சு இருக்கிறாங்க. ஓனர் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாரா அல்லது திட்டுவாரா? நான் வீட்டை ரொம்ப பெஸ்ட் கலர் அடிச்சு கொடுத்தேன், நீ இப்ப நாசப்படுத்திட்ட என்று அவர் திட்டுவார். அதற்குரிய பணத்தை கேட்பார், இல்ல வேற ஒரு ஸ்டெப் எடுப்பார். நான் கொடுத்ததுக்கு ஏற்றாற் போல இந்த வீடு இல்லையே என்று மன வருத்தப்படுவார், சண்டை போடுவார், சத்தம் போடுவார், பணம் கேட்பார், கணக்கு கேட்பார். அதே போல தேவன் இந்த பூமியை, இந்த சரீரத்தை நமக்கு இலவசமா கொடுத்தார். நம்மை செம்மையான இருதயத்தோடு தானே சிருஷ்டித்தார். நமக்கு தேவையானவைகளை தந்து ஒரு குறையும் இல்லாமல் தானே சிருஷ்டித்தார். ஆனால் நாம் இந்த உலகத்தினுடைய ஆசை, இச்சை, பழக்க வழக்கத்தின்படி, மாம்ச இச்சையின்படி நம்மை நாமே கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா இருப்பாரா? கோபப்படுகிறார். உக்கிரமான கோபம். அவருடைய கோபத்தின் மகாநாள் வந்து விட்டது. பூமியின் உரிமையாளர் வந்து கோபத்தோடு வந்து கணக்கை கேட்கிறார். பயங்கரமான நாள் அந்த நாள். பாஸ்டர், தேவ கோபத்தில் இருந்து தப்பிக்க ஏதாவது ரெமெடி இருக்கா? வழி இருக்கிறதா? வழி இருக்கிறது. தேவனுடைய உக்கிரமான கோபத்திலிருந்து, அந்த மகா நாளில் இருந்து பூமியின் உரிமையாளர் வந்து கோபப்பட்டு கணக்கெடுக்கும் நாளிலே நம்மை மறைத்துக் கொள்ள தப்பிக்க வழி உண்டு. அதைதான் நாம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிக்கிறோம். 3வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அப்பொழுது, எப்பொழுது கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுவோம்? எப்பொழுது? பல கருத்துக்களை, காரியங்களை கொடுத்திருக்கிறார். முதலாவது, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய கோபத்தின் மகா நாளிலே மறைக்கப்படுவீர்கள். உய்த்து ஆராய்ந்து நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். அனுதினமும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் 31வது வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுவார். இது எல்லா திருச்சபைகளிலும் திருவிருந்து கொடுக்கும் போது இந்த பகுதியை வாசிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், உங்களை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் என்று சொல்வார்கள். ஏதோ மாதத்தில் ஒரு நாள் நம்மை நாமே நிதானித்து அறிவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்துமாவிலே, நம்முடைய சரீரத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே நாம் உய்த்து ஆராய்ந்து பரிசோதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கண்டுபிடித்து ஆராய்ந்து பரிசோதித்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டுவிட தீர்மானிக்க வேண்டும். கர்த்தர் விரும்பாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டும். அதுதான் அந்த வேத பகுதியினுடைய கருத்து. உய்த்து ஆராய்ந்து நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். விட வேண்டியதெல்லாம் விட்டுடுங்க. கர்த்தருக்கு பிரியமானதின்படி வாழுங்க. ஆனா அந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்காத படிக்கு, உங்களுடைய தவறுகளை உணராத படிக்கு, நீங்கள் செய்த பாவத்திற்கு வருந்தாத படிக்கு, நீங்கள் செய்த அக்கிரமத்திற்கு மனசாபப்படாத படிக்கு, உங்க குற்றங்களை உங்க தவறுகளை கண்டுபிடிக்காத படிக்கு உங்க மனக்கண்களை குருடாக்கி விடுவான். அதனால்தான் அநேக பாவம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும், நான் என்னங்க பெரிய பாவம் செய்துட்டேன், ஊர் உலகத்தில் செய்யாத செய்துட்டேன், அவனை பாருங்க நான் மேலும் போங்க சார், அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறாங்க. பாவம் செய்துட்டாங்க, அநியாயம் செய்துட்டாங்க, அக்கிரமம் செய்துட்டாங்க, மாம்சிகமான செயலை செய்யறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத செயலை செய்யறாங்க. ஆனால் தன்னை பாவி என்று அக்கிரமக்காரன் என்று ஒத்துக்கொள்வது கிடையாது. அதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். உதாரணமா பக்தனாகிய தாவீது தேவனுக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன், இடையனை அவர் ராஜாவாக மாற்றிட்டார். அந்த பக்தனாகிய தாவீது அந்த தேசத்துல யுத்தம் நடக்குது. ஆனா அந்த தாவீது எங்க செய்யறான்? யுத்த காலத்துக்கு போல. யுத்த காலத்துக்கு ஒரு ராஜா போன, எல்லாரும் போயிருக்கிறாங்க, இவன் என்ன செய்யறான்? வீட்டிலே இருக்கிறான். இது தவறு. 2, வீட்டில் இருக்கும்போது அரண்மனைக்கு மேல உப்பிரிகையில போயிட்டு வாக் பண்றாரு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்க மாற்றானுடைய மனைவியின் மேல இச்சை கொண்டான். இச்சையோடு பார்த்தா இச்சை கொண்டான், விரும்புகிறான். அவளை அடைய போய் சொன்னான். இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு தெரியலையே. போய் சொன்னது மட்டுமல்ல, அவளை அடைவதற்கு சதி திட்டம் தீட்டினான். இதுவும் தப்புன்னு அவனுக்கு தெரியல. அவன் ஒரு வீரனுடைய மனைவி, தேசத்துக்காக உயிரை கொடுத்து சண்டை போடுற ஒரு மனுஷன். அந்த வீரனை இவன் இந்த தாவீது பட்டயத்தாலே கொன்று விட்டான். இது தவறு. அவன் செத்துட்டோன்னு அந்த வீரனுடைய மனைவியை தன் மனைவியாக மாற்றிக்கொண்டது தப்பு, பாவம். இவ்வளவு தவறுகளை செய்த பிறகும் தாவீது ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறான். பாத்தீங்களா? இதான் சாத்தானுடைய தந்திரம். தேவ கோபம் தாவீதின் மேல வந்துவிட்டது. எனவே தேவாதி தேவன் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தாவீதினுடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கன் அரண்மனைக்கு போகிறான். தாவீதோடு ஒரு ஓமையை சொல்றார். அந்த ஓமையை சொல்லி 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 அது யாருன்னு கேட்கிறார். உடனே அது நீதான். அப்பொழுதுதான் தாவீது பாவத்தை உணர்ந்தான். அந்த நாத்தான் தீர்க்கன் மூலமாக தாவீதுடைய பாவத்தை எச்சரித்தார். அப்போதான் தாவீது கூறுகிறான், நான் பாவம் செய்தேன். இவ்வளவு தவறுகளை செய்துவிட்ட பிறகு அவன் மன கண்கள் குருடாக்கி ரொம்ப நல்லவன் போல இருக்கிறான். ஒரு தீர்க்கம் போயிட்டு எச்சரிக்கிறார், சுட்டி காண்பிக்கிறான். நான் சொல்றேன், உன் கைகளிலே இருக்கிற இந்த வேத புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை கொள்கிறவன் பாக்கியவான். நீங்க எந்த தீர்க்க தரிசனை தேடி போக வேண்டாம், எந்த தீர்க்க தரிசனை வீட்டுக்கு வரவும் வேண்டாம். வேதத்தை வாசித்தாலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்னை செய்த தவறுகளை சுட்டி காண்பிக்கும். வேற வார்த்தையில சொல்றேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம் என்பது ஒரு கண்ணாடி.
கர்த்தருடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பு நான் அனுதினமும் நின்றால் என்னுடைய அந்த முக சாயல, என்னுடைய அந்த காரியங்களை அது அப்படியே பளிச்சுன்னு காட்டும். வேத புத்தகம் ஒரு கண்ணாடி. உங்க ஜீவியத்தை வேத வசனத்தின் மூலமாக உயிர்த்து ஆராய்ந்து பரிசோதித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுங்கள். ஆகவேதான் நாங்க சொல்றோம், டெய்லி ஒரு 5 அதிகாரம் படிங்க பைபிள்ல. நேரம் இருக்கும் போதெல்லாம் வேதாகமத்தை வாசிங்க, குடும்பமாக வாசிங்க. ஏன்? வேத புத்தகம் என்பது தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கியது. அது ஒரு கண்ணாடி, ஒரு மனிதனை அப்படியே காட்டும். கண்ணாடிக்கு முன்பு நாம அலங்காரம் செய்கிறோம். வேத புத்தகத்தின் முன்பதாக உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பரிசோதித்து பார்க்க வேத புத்தகம் மட்டுமல்ல, தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை எதுக்கு ஊத்தினார்? சும்மா கை தட்டி ஏதோ ஒரு புரியாத ஒரு பாஷையை பேசுவதற்கா? இல்லை. அந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியான ஒரு ஒத்தாசையினால் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பரிசோதித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் செட்டை பண்ணுவார், உங்களை சரிப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் வருகிற மகா கோபாக்கினில் இருந்து மறைத்துக் கொள்ளலாம், தப்பித்துக் கொள்ளக்கூடும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவ கோபாக்கினில் இருந்து தப்பித்துக் கொள்ள, மறைத்துக் கொள்ள வழி இருக்கிறதா? வழி இருக்கிறது. அதே செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். தேசத்தில் உள்ள சிறுமையான ஜனங்கள் நாம் தான். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிற அழைக்கப்பட்டவர்கள் நாம் தான். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும் கர்த்தரை? 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் இருதயத்தையும் ஆத்துமாவையும் நேராக்கி தேடணும். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். இருதயத்தையும் ஆத்துமாவும் நேராக்கல என்ன அர்த்தம்? ரெகெபியாம் பொல்லாப்புகளை செய்தபடியால் இன்னும் அவனுடைய இருதயம் நேராகல. அப்போ இருதயம் நேராகன்னா பொல்லாப்புகளை விடணும். தேவனுக்கே மகிமை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற, உன் ஜீவித்தில் இருக்கிற அந்த பொல்லாப்பை விட்டுட்டா இருதயம் நேராகும். தேவனை அப்போ தேடணும். பொல்லாப்பை வச்சுட்டு தேடுறதுனால என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். இருதயத்தை நேராக்கினவர்கள், அதாவது பொல்லாப்பை விட்டு இருதயத்தை நேராக்கினவர்கள் கர்த்தருக்கு பலியிட எருசலேமுக்கு வரணும். எங்க வரணும்? பலியிட எருசலேமுக்கு வரணும். புதிய ஏற்பாட்டில் எருசலேம் என்பது தேவ சபை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சிலர் சபை கூடி வருவதிலே விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நாத்திகமா மட்டும் சபைக்கு வரத்தில்லை, பைபிள் ஸ்டடிக்கு வரணும். அது மட்டுமல்ல, ஜபம் வைக்கிறாங்க, அந்த ஜபத்துல கலந்துக்கணும். சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறாங்க, அதுல கலந்துக்கணும். சிலர் நாத்திகமா காலையில மட்டும் வருவாங்க, மாலாராதனைக்கு வரமாட்டாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டாங்க, பாஸ்டிங் பிரேயருக்கு வரமாட்டாங்க, அடுத்தது அவங்க சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. இருதயத்தை நேராக்கிட்ட பிறகு எருசலேமுக்கு வரும். அங்க பலியிடணும். சபையில வீண் கதை, வெட்டி கதை, போன கதை, வந்த கதைலாம் பேசக்கூடாது.
ஸ்தோத்திர பலி செலுத்தணும், ஜீவ பலி செலுத்தணும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தரை எப்படி தேடுவது? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யோசபாத் கர்த்தரை தேட உபவாசத்தை கூறுவித்தான். உபவாசத்தில் கர்த்தரிடத்திலிருந்து சகான் கிடைக்கும். பக்தனாகிய மோசே அவர் 80 நாள் பாஸ்டிங் இருந்தார். உபாகமம் 9:25 மோசே 2 முறை 40 நாள் உபவாசம். அப்ப புசிக்கல, தண்ணீர் குடிக்கல. ஆகவேதான் அவருடைய முடிவு மகிமையாக இருந்தது. 120வது வயதிலும் கூட அவருடைய கண் இருள் அடையவில்லை, பலன் குறையவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் கானான் தேசத்தை காண்பித்தார். பிறகு அவர் மரித்து கர்த்தரே மோசேயின் பாடியை தூக்கி கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணினார். நான் சொல்றேன், தானியேல் 21 நாள் உபவாசித்தான். தாவீது 7 நாள் உபவாசித்தான். எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசித்தாள். நினைவே ஜனங்கள் 3 நாள் உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியும். உபவாசிக்கும் போது சாத்தானுடைய கோட்டைகள் நிர்மூலமாக்க முடியும். நீங்கள் உபவாசிக்கும் போது சாத்தானுடைய தந்திரங்களை அறியலாம். பிரியமானவர்களே, அதிகாலமே தேடுங்கள். சங்கீதம் 63:1 அதிகாலமே தேடுங்கள். அதுதான் அப்பாயின்மெண்ட் டைம். ஆண்டவர் என்ன வந்து பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடு. அது அதிகால வேலை. அதிகால வேலை நீங்க தேவனை தேடினாலும் கண்டாடுவீர்கள். அதிகால வேலை நான் தேவனை தேடன்னா எனக்கு ஒண்ணு தேவை. அது என்ன? ஏசாயா 26:9வது வசனம், எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். எனக்குள் என் ஆவி, தேவ ஆவி எனக்குள் இருக்கணும். நாம் அதிகாலை தேவனை தேடும் போது ஆசீர்வாதத்தை, ஜீவனை, நன்மை நம்மை கண்டடைய முடியும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம், காலை தோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார். அலார எழுப்பல, கர்த்தரை எழுப்புகிறார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். 2 நாளாகவும் 15:12 கர்த்தரை நீங்கள் எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடுங்க. இப்படிப்பட்ட தீர்மானம் எடுங்க. அப்படி நீங்க தேடினா சுற்றுப்புறத்தாரில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் யுத்தம் பண்ணி இளைப்பாற பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு பீஸ்ஃபுல் லைஃப் கொடுக்க வேண்டுமா? சுற்றுப்புறத்தாரில் இருந்து நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா? முழு இருதயத்தோடு தேடுங்க. 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கர்த்தரை நியாயமானபடி தேடுங்க. அப்படி தேடுனா அடி விழாது. இல்லையில் அடி மேல அடி விடும். எப்படி நியாயம்? வீட்டில் பரலோக வீடாக மாற்றலாம், பரலோகமாக மாற்றலாம். ரெகுலர் ஃபேமிலி பிரேயர், ரெகுலர் பைபிள் ரீடிங், பர்சனல் பிரேயர், பர்சனல் பைபிள் ரீடிங். அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில அடி மேல அடி விழாது. 2 கரங்களை உயர்த்தி வீட்டு ஆராய்ந்து பரிசோதித்து உமக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விடுகிறேன். 2, நான் அதிகாலையிலே தேடுவேன், உபவாசத்தோடு தேடுவேன், என் இருதயத்தை நேராக்கி தேடுவேன். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு தேடுவேன். நியாயமானபடி தேடுவேன். ஒப்பு கொடுப்போமா?